கடவுள் ஒரு வீட்டுல போய் இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க. சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன். அவன் சொல்லியிருக்கான், இப்படிலாம் என்னால் டப்புன்னு முடிவெடுக்க முடியாது, நான் போய் என் வீட்டுக்கார மாட்ட கேட்டு வர்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் கேட்பேன். சரின்ட்டு வீட்டுக்கார மாட்ட போய் கேட்டாரு, ஏன்பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா, என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன சொல்லலாம்? ஏங்க ஒரு 500 பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு. 500 பவுன் நகை. பையன்கிட்ட போய் கேட்டாரு, என்னடா கேட்கலான்னு. இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா, அப்படியே ஒரு நல்ல கம்பெனியில சாப்ட்வேர் கம்பெனியில வேலை கேளுப்பான். பொண்ணுகிட்ட கேட்டார், அப்பா நான் பார்த்திருக்கேன் ஒரு பையன், அவனே எனக்கு மாப்பிளையா வரணும்னு கேளுப்பான். அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேணும்னு கேளு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி எங்க வீட்டில் இருக்கணும்னாரு. கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வீட்டுல இருந்தா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன்னு இருந்தார். கண்ணதாசன் எழுதினார், நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம்னார். கடவுளே வந்தாலும் இந்த நிம்மதியை தாயா நான் கேட்கிறேன்.